ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஊன் போதிய விழா அப்படிங்கிறத வந்து போதிய விழா அவ்விழா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ ஹியர் பாருங்கள், 1 மினிட். எப்படி இதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஊன் போதிய விழான்னு நம்ம பிரிச்சுட்டோம்னா தப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஊன் போதி அவ்விழா அந்த விழா அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் வந்து அஞ்சிலோதி அப்படிங்கிறத சில ஓதி, இதெல்லாம் நம்ம வந்து படிக்காத மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்குலாம் சீரியஸாக. ஓகே, தெம்மாங்கு, இது வந்து கேள்விப்பட்டிருக்கோம்ல, தேன் ப்ளஸ் பாங்கு அப்படிங்கிறது தான் தெம்பாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேன் ப்ளஸ் பாங்கு. அப்போ வந்து ஊன் போதிய விழா அப்படின்னா ஊன் ப்ளஸ் போதி ப்ளஸ் அவ்விழா. அண்ட் தென் வந்து அஞ்சியலோதி அப்படிங்கிறது வந்து ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி. ஏன்னா இது நான் படிக்கலை, அதான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், நானே இன்னும் படிக்கல. ஓகே ஃபைன். தெம்மாங்கு அப்படின்னா தென் ப்ளஸ் பாங்கு அப்படின்னா தெம்மாங்கு. ஆஃப்டர் தட் வந்து நீள் ப்ளஸ் உழைப்பு அப்படின்னா நீள் உழைப்பு ஏற்கனவே பார்த்தாச்சு. புத்துயிர் ஊட்டி அப்படின்னா புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி, புத்துயிர் ஊட்டி. புது உயிரூட்டி கிடையாது, புதுனா புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி, புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி. அங்கை அப்படின்னா அகங்கை. இது வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட் தான், சரியா? ஸ்கூல் புக் தான் படிச்சிருக்கோம். அங்கைனா அகங்கை, அகம் ப்ளஸ் கை. இந்த இம்மு வந்து இங்குன்னு மாறிடும். பொதுவாக நிறைய இடத்துல வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடும்னா இம்மு வந்து இங்கா மாறும். ஸோ அகங்கை அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து அதண்டலிர் பாதம் அப்படின்னா தன்னுனா தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பாதம், தண்டலிர் பாதம்னா என்னது? தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பாதம். அடுத்து வந்து களம்பகம் அப்படியே பிரியுது. களம் ப்ளஸ் பாகம் களம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரியுது நமக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈஸி திங் தான். பாசிலை, இதுவும் வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட் தான். பாசிலை அப்படின்னா என்ன அப்படின்னா பசுமை ப்ளஸ் இலை, பாசிலை. பைங்கூழ் அப்படின்னா பசுமை, பைங்கிறது வந்து பைந்தமிழ் அப்படின்னா பசுமை அப்படிங்கிறதா வரும். ஸோ வந்து பைங்கூழ் அப்படின்னா பசுமை ப்ளஸ் கூழ், பைங்கூழ். பாகற்காய் வந்து சிக்ஸ்த்து தமிழில் இருக்கும், நல்லா ஞாபகம் இருக்கா? 6th தமிழில் ஈஸி. அதே மாதிரி இந்த ஒரு கண்டென்ட் நீயா நானாவோ தமிழ் ஏதோ ஒரு ஷோவில் கூட சொல்லியிருப்பாங்க, தமிழில் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க அப்படின்னு. நெகட்டிவாக சொல்லாமல் பாசிட்டிவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாகு அல்லாத காய், பாகல்காய், அதான் பாகற்காய் அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ இது வந்து 6th தமிழ் கொஸ்டின். ஓகே. பைனினம் ஏற்கனவே பார்த்தோம்னா பைன் வந்தாலே பசுமைன்னு வந்துடும். பைனினம் அப்படின்னா பசுமை ப்ளஸ் நினம். பைனினம்னா என்னது? பசுமை ப்ளஸ் நினம். பாசிலை, திருப்பி அதே வந்திருக்கு பாரு. பசுமைலை பைனினம்னா பிரித்தெழுதுக பசுமை ப்ளஸ் நினம். பாசிலைனா பிரித்தெழுதுக வந்து பசுமை ப்ளஸ் இலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் திங் பாருங்க, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாடல் வரி கொடுத்து பிரித்தெழுத கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கன் வற்றார் மரம் தளிர்ந்தற்று, இதன் அன்பகத்தில்லா என்பதன் எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாடல் வரியை கொடுத்து ஒரு வார்த்தையை வந்து எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தா, அன்பகத்தில்லா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பிரித்து எழுத முடியும் அப்படின்னா அன்பு, இதை வந்து பாவை வந்து அன்ப அப்படிங்கிறத அன்புன்னு பிரிச்சிடும். அண்ட் தென் பகத்து அப்படிங்கிறத அகத்துன்னு பிரிச்சிடும். அடுத்து இலா அப்படியே வந்துடுது, ப்ளஸ் இலா. ஸோ வந்து அன்பகத்தில்லா ஈஸியாக பிரிஞ்சிருது. அருந்துணை ஏற்கனவே நல்லா பார்த்துட்டோம்ல, அருமை ப்ளஸ் துணை. திருப்பி ரிப்பீட்டிங். பாசிலை அப்படிங்கிறது வந்து என்ன? இது பசுமை ப்ளஸ் இலை, பாசிலை. ஸோ அகெயின் வந்து இது ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேறு ப்ளஸ் இலை. இந்த ரீ வந்து எப்படி மாறுது அப்படின்னா ரூ ப்ளஸ் ரீயா வந்து மாறிடுது. கரெக்டா? நமக்கு எப்படி மாறுது? வேரி அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி மாற்றிக்கிறோம் அப்படின்னா வேறு ப்ளஸ் இலை அப்படின்னு மாறுது. அடுத்து திருப்பி பாருங்க,
இதில் வந்து தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்ந்தெடுத்துருதுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பைங்கூல் அப்படின்னா பசுமை ப்ளஸ் கூல். சிற்றோடை சிற்றோடை அப்படின்னா சின்னது, சிறுமை ப்ளஸ் ஓடை சிற்றோடை. மரவடி அப்படின்னா மரம் ப்ளஸ் அடி மரவடி. சேதாம்பால் சேது ப்ளஸ் ஆம்பால் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அப்போ இதுதான் தப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி கரெக்டாக பிரியும் அப்படிங்கிறதை நம்ம பார்த்துடுறோம். ஸோ இங்கே வந்து சேதாம்பால் அப்படிங்கிறது செம்மை ப்ளஸ் ஆம்பால் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. பட் ஆனால் சம்திங் வந்து இதில் வந்து ஃபிஷ்ஷி தான். ஏன்னா இதில் வந்து சேதாம்பாலுங்கிறது சேது ப்ளஸ் ஆம்பாலுமே கரெக்டுன்னு போட்டிருக்கு கூகுளில். அசல செம்மை ப்ளஸ் ஆம்பாலும் பிரித்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே கரெக்டு தான். ஸோ இது மட்டும் கொஞ்சம் டவுட்டில் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் ஆன்சர். ஓகே. அண்ட் தென் தமக்கு உயிர் தமக்கு ப்ளஸ் உரியர் தமக்குரியர் தமக்கு ப்ளஸ் உரியர். அடுத்து என்ன? அடுத்த கொஸ்டின் வந்து வீடு தோர் இருந்தும் வீடு தோறும் இருந்தும் வீடு தோறும் ப்ளஸ் இருந்தும். இதெல்லாம் ஈஸியாக பிரிச்சுருவீங்க. ஆனால் என்னென்னா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கிறது வந்து அங்கே போனோன்னா ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே போய் விட்டுருது. அதுதான் பிரச்சனை. அதனால் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து குறுகினன் குறுகு குறுகினன் குறுகினன் குறுகு ப்ளஸ் இன் ப்ளஸ் அன். இதான் ஆன்சர். சிற்றோடை இப்போ தானே பார்த்தோம். லாஸ்ட்டு ஒரு ஆப்ஷனில் குழப்பம் இருந்துச்சுல, அந்த இடத்துல வந்துச்சு. சிற்றோடை அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா சிறுமை ப்ளஸ் ஓடை. அண்ட் தென் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது லாஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். காரணம் தேர் அது என்ன ஆன்சரு? காரணத்தேரோடைய ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா காரணத்து ப்ளஸ் ஏர். காரணத்தேர் அப்படிங்கிறது வந்து காரணத்து ப்ளஸ் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இதில் எது வந்து சரியானவே கேட்குறாங்க. நனிந்து அப்படிங்கிறது வந்து எப்படி பிரிஞ்சிருக்கு? சாரி, நனிந்து கிடையாது, நுனித்து. நுனித்து அப்படிங்கிற எப்படி பிரிஞ்சிருக்குன்னா நுனி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இது வந்து நுனி. ஓகேயா? அதுக்கப்புறம் இத்து இருக்கிறது இத்து அப்படியே தான் இருக்குது. தூ அப்படிங்கிறத வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இத்து ப்ளஸ் ஊவாக பிரிச்சிருக்காங்க. அப்போ நுனித்து அப்படிங்கிறது நுனித்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. பொருந்தாததை கண்டறிக. இப்போ வந்து பொறுத்துக்க மாதிரி. இப்போ வந்து பாருங்களேன், தான் தன் தான் இன் தன்னின் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அப்படின்னாலே உன்னுன்னு வந்துடும். நீ அப்படிங்கிறது நீனா நீன்னு வரும். நான் சொல்லும் போது நீன்னு வரும். அதே வந்து வேறு ஏதாவது ஒன்னோடது அப்படிங்கிற மாதிரி பொசசிவில் வந்துடும். ஸோ இப்போ நீனா உன்னின், யான்னா யார் என்ன அப்படி எண்ணின் அப்படி வந்தது. நாமின் அப்படின்னா நாங்கள் அந்த வரும்ல. ஸோ இங்கே தான் வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களின் அப்படின்னு வராது. நாமின் அப்படிங்கிறது எங்களின் வராது. ஸோ வராதா வருமா என்னையே கன்ஃபியூஸில் வருது. சரி, ஓகே. இந்த இடம் வந்து இதுதான் ஆன்சர். இதை பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கே தெரியல, நானும் உங்களை மாதிரி கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், டீச்சர்லாம் கிடையாது. ஸோ அதனால் இதையும் நல்லா ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அந்தமான். அந்தமான் என்ற சொல்லை அந்தமான் என்று பிரித்து எழுத வெண்பொருள் கிடைக்குது அப்படின்னா அந்தமானுங்கிறது ஒரு நாடே கிடையாது. ஆக்சுவலாக அந்தமான் நிக்கோபாருங்கிறது இந்திய நாட்டோட தான் சேர்ந்துருக்கு. ஸோ அதனால் நாடு நம்ம போயிடக்கூடாது. அந்தமான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானை வந்து சுட்டி காமிக்கிறாங்க. ஸோ அதனால அந்தமான்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா விலங்கு. சரியா? அடுத்து வந்து சரியானவற்றை காண்க. யான்கு அப்படின்னு எனக்கு, யான் ப்ளஸ் கண் எண்ணின் கண், யானது என்னது, யானல் என்னால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து யான்கு எனக்கு, யானால் என்னால் அப்படிங்கிற மட்டும் தான் கரெக்டு. சரியா? மற்ற ரெண்டும் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வெவ்வேறு பாணி. வெவ்வேறு பாணினா வெம்மை ப்ளஸ் இருப்பு ப்ளஸ் ஆணி. இது வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட். அதே மாதிரி நன்கினியான் நன்கு ப்ளஸ் அணியான், இதுவும் ஸ்கூல் புக் கண்டென்ட் தான். வாயினீர், வாயின் ப்ளஸ் நீர். வாயினீர் அப்படிங்கிறது வாயின் ப்ளஸ் நீர். நாற்கரணம் அப்படின்னாலே நான்கு ப்ளஸ் கரணம். நாற்கரணம் அப்படின்னா 4 + கரணம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா
தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்மதி அப்படின்னாலே வெண்மை ப்ளஸ் மதின்னு வரணும், அதனால இது தப்பு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம தெரிஞ்சிச்சு பாருங்கள், மற்றதெல்லாம் செக் பண்ணணும் அவசியமே இல்லை. சரி, அடுத்து வந்து பொருட்டன்று அப்படின்னா ஒரு பொருட்டாக மதிக்கிறது கூட கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பொருட்டன்று, பொருட்டு ப்ளஸ் அன்று, பொருட்டன்று. சரியா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்போ பிரித்தெழுதுகன்னா ஒரு வேர்டை கொடுத்து வெறும் பிரித்தெழுதுக்கு மட்டும் கேட்க மாட்டாங்க பாருங்கள். ஒரு பல வேர்டை கொடுத்து இதில் எது கரெக்டாக இருக்குது, இது எது தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ வந்து கொஞ்சம் நம்ம இதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா நமக்கு இந்த கேட்டகரிலாம் நம்ம கொஞ்சம் தெளிவாயிடுவோம். அதான் தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை எழுதுங்க அப்படிங்கும் போது இலக்கியம், இலக்கு ப்ளஸ் எம் இலக்கியம், செம்மொழி செம்மை ப்ளஸ் மொழி செம்மொழி, தமிழ் மொழி தமிழ் ப்ளஸ் மொழி. அப்போ இதில் ஆட்டோமேட்டிக்காக மூணுமே கரெக்டு தான். இப்போ லாஸ்ட் பாரு வேர் ஊன்றிய அப்படின்னு இருக்காங்க. அப்போ வேர் ப்ளஸ் ஊன்றிய, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா எப்படி பிரிக்கிறது, இதை எப்படி பிரிப்போம் அப்படின்னா வேர், ஓகே, வேர் வேர் ப்ளஸ் ஊன்றிய அப்படின்னு வரும். ஓகே, ஊன்றிய, சரி ஊன்றிய. அப்போ வேரூன்றியங்கிறது இரு ப்ளஸ் ஊன் வரும், இந்த இடத்துல வேறு ப்ளஸ் ஊன்றியன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் வந்து கரியன், கருப்புனாலே கரி அதெல்லாம் வந்து கருமையாக இருக்கும். ஸோ கரியன் அப்படிங்கிறது வந்து கருமை ப்ளஸ் என். நெக்ஸ்ட் வந்து பரித்தியாகம், பரி ப்ளஸ் தியாகம், பரி ப்ளஸ் தியாகம், தியாகம் பண்ணுறாங்க. ஸோ வந்து பரித்தியாகம். இந்த இது சொல்லுவாங்கள்ல அஸ்வமேதம் சொல்லிட்டு நம்ம வந்து இதில் படிச்சிருப்போம்னா குப்தாஸில் வந்து படிச்சிருப்போம். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து குதிரையை வந்து பறி கொடுப்பாங்க. ஸோ பரிங்கிறது ஒரு மீனிங் வந்து குதிரை. ஸோ மேபி பரித்தியாகம் என்பது அஸ்வமேதத்தை வந்து குறிக்கலாம். ஸோ அது வந்து டக்குன்னு ஞாபகம் வருது பார்த்தீங்களா நம்மளுக்கு குப்தாஸ்லேருந்து. அதான் பரித்தியாகம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பரி ப்ளஸ் தியாகம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு படிச்சிருக்கோம் என்ன. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நெடுநாவாய். நெடுநாவாய் அப்படிங்கிறது வந்து நெடு அப்படின்னா நெடுமை, நெடுமை ப்ளஸ் நாவாய், நெடுநாவாய் அப்படிங்கிறது வந்து நெடுமை ப்ளஸ் நாவாய், இதுதான் விஷயம். சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்க நாற்கரணம் அப்படின்னா 4 ப்ளஸ் கரணம், நாற்கரணம். இப்போ தானே பார்த்தோம். நீன் நிலம் அப்படின்னா நீல் ப்ளஸ் நிலம், நீ நிலம். தீந்தமிழ், டீம் ப்ளஸ் தமிழ், தீந்தமிழ். அரைத்தரைந்து, அரைத்து ப்ளஸ் அரைத்து, அரைத்தரைத்து அப்படின்னா அரைத்தரைந்து அப்படின்னா அரைந்தரைந்துன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தமிழ் தெளிவாக தெரியல. அரைந்தரைந்து அப்படின்னா அரைந்து ப்ளஸ் அரைந்து. அடுத்து வந்து சரியான பிரித்தெழுதலை கண்டறிக. ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க, சரியானது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈராறு ஆண்டு அப்படின்னா ஈராறு ஆண்டுனா 2 + 6 + 6 ஆண்டுன்னு வரும். ஈரெட்டு ஆண்டுனா 2 + 8 + ஆண்டுன்னு வரும். மூவைந்தாய் அப்படின்னா 3 + 5 + ஆயின்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ 5 ஆயினா 5 + 5 + ஆயுது. நமக்கு கன்ஃபியூஷனே இல்லாமல் இது வந்து கரெக்ட். ஸோ அதனால் அது வந்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என் தாய் அப்படின்னா எம் தாய். என்னன்னு வந்தாலே எம் மகன் எம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் எம்னா. என்னன்னாலே எம்முன்னு வந்துடும். என் தமிழ்னா அப்படின்னா எம் தமிழ்னா அப்படின்னு. அது மாதிரி எம் தமிழ்னா அப்படின்ற மாதிரி என் தாய் எம் தாய் அப்படின்னு வந்துடும். ஸோ இதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரித்தெழுதுக. இன்னரும் பொழில் அப்படின்னா இன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னுன்னு வந்தாலே இனிமை. அப்போ இனிமை. அதே மாதிரி அருமை, இன்னருமை, இன்னரும் பொழில் அப்படிங்கன்னா இனிமை ப்ளஸ் அருமை ப்ளஸ் பொழில். ஓகே, அடுத்து வந்து என்ன அப்படின்னா காட்சி என்பதை எப்படி மாற்றுறது அப்படின்னா காட்சி பார்க்கறது தான் நம்ம வந்து சொல்லுவோம். காட்சி, நம்ம அந்த காட்சியை கண்டோம் அப்படின்னா அந்த கான் ப்ளஸ் டி தான் காட்சி. ஓகேவா? நீங்கள் மட்டும் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் கிளிக் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. ஸோ தப்பாயிரும். நம்ம காட்சி அப்படிங்கிறத காட்சி அப்படின்னு சொல்கிறோம். கான்னா பார்க்குறது. ஸோ மீனிங்ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கணும். கான்னா பார்க்குறோம், அதான் காட்சி. அடுத்து வந்து காட்சியை வந்து எப்படி பிரிச்சுருதுறோம்? காஞ்ச் ப்ளஸ் சி காட்சி. நெடுவாய் இப்போ தானே பார்த்தோம். நெடுமை ப்ளஸ் நாவாய் நெடுநாவாய். அண்ட் தென் பகுபத உறுப்பிலக்கணம் அமையும்படி பின்வரும் சொற்களை தவறான பிரித்தெழுதலை கண்டறிக. ஸோ தவறானது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புக்கேன் புக்கு ப்ளஸ் ஏன் அப்படிங்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்துக்கோங்க.
அண்ட் தென் பச்சூன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்ல, பை, பச்சு இதெல்லாமே வந்து என்ன வரும் அப்படின்னா என்ன வரும் நமக்கு? பச்சுனா பசுமை ப்ளஸ் ஊன், பச்சூன். ஸோ பசுமை ப்ளஸ் ஊன், பச்சூன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பிரித்து எழுதுக. பெரியன், பெருமை ப்ளஸ் அண்ட் பெரியன். சின்னாள், சில நாள். சின்னாள்னு சொல்லிட்டு நம்ம போய் என்ன பண்ணிடக்கூடாது, சிறிய நாள் அப்படின்னு போய் டிக் பண்ணிட்டு வரக்கூடாது. அதே மாதிரி சிறுமை நாள் அப்படிலாம் டிக் பண்ணக்கூடாது. சில நாள் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சின்னாள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நன்னூல், நன்மை ப்ளஸ் நூன், நன்னூன். ஏற்கனவே போன வீடியோலேயே நம்ம பார்த்தோம், அந்த வீடியோ பார்த்துன்னு தெரியும். நன்னுன்னு வந்தாலே நன்மைன்னு சூஸ் பண்ணிக்கணும். அப்போ நன்னுன்னா நன்மை, நன்மை ப்ளஸ் நூன், நன்னூல். வெற்றிலை அப்படின்னா வெறுமை ப்ளஸ் இலை. வெற்றிடமாக இருக்குது அப்படின்னா வெறுமை இடமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். வெற்றிலை அப்படின்னாலே வெறுமை ப்ளஸ் இலை, வெற்றிலை. காட்டுக்கோழி அப்படின்னா உடனே காட்டு ப்ளஸ் கோழி அப்படின்னா, காட்டுக்கோழிங்கிறது ஒரு காடில் வந்து வளர்றது, அப்படியே அங்கிட்ட அப்படியே வளரும், வீட்டில் வளராது. அப்போ காட்டுக்கோழி அப்படிங்கிறது காடு ப்ளஸ் கோழி அப்படிங்கிறது தான் காட்டுக்கோழி. ஓகே. முன்னரண், முன் ப்ளஸ் அரண், முன்னரண். பார்த்தோன்னே டக்குன்னு பிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. கரு நிறத்தரக்கியர். கருனாலே என்ன சொன்னேன், கருமை வரும். கருனாலே என்ன வரும், கருமை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கருனாலே கருமை. இப்போ கருமை நிறத்து, கரு நிறத்த அரக்கியர். அப்போ கரும் நிறத்து அரக்கியர். அப்போ ஈஸியாக பிரிச்சிடலாம். அண்ட் தென் விடினதன்று, வீடினது, வீடினதன்று, வீடினது அன்று ரன், வீடிதன்றரன் அப்படிங்கிறத இப்படி தான் பிரிச்சுருக்காங்க. ஸோ பிரித்து எழுதுக. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து சிலபஸ் பார்ப்போம்ல, சிலபல் பார்க்குற மாதிரி நம்ம பார்த்தோம்னாலே ஓரளவுக்கு நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மை தடங்கன், மை ப்ளஸ் தட ப்ளஸ் கண், மை தடங்கன். நடுவிகந்தாம், நடுவு ப்ளஸ் இகந்து ப்ளஸ் ஆம், நடுவிகந்தாம். கடிந்தொரு, கடிந்தொரார், கடிந்து ப்ளஸ் ஒரார், கடிந்தொரார், கடிந்து ப்ளஸ் ஒரார். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து சில விஷயங்கள் வந்து திருப்பி பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட் திங்ஸ்லாம் வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லை, அதனால திருப்பி ஒன் டைம் பார்த்துக்கோங்க. கரு நிறத்தரக்கியர் அப்படின்னா என்ன வருது, கருமை ப்ளஸ் நிறத்து ப்ளஸ் அரக்கியர். வீடினத்தன்றரன் அப்படின்னா வீடினத்து ப்ளஸ் அன்று ப்ளஸ் அரண். மை தடங்கன், மை ப்ளஸ் தட ப்ளஸ் கண். நடுவிகத்தாம், நடுவு ப்ளஸ் இகத்து ப்ளஸ் ஆம். கடுந்தொரார், கடிந்து ப்ளஸ் ஒரார், கடிந்தொரார், கடிந்து ப்ளஸ் ஒரார். ஸோ அவ்வளோதான், பியூக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிரித்தெழுதுக்கு வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கண்டென்ட்டோட வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கண்டென்ட் வந்து நம்ம என்ன தான் புக்கில் படித்தாலும் நம்ம கொஸ்டினாக பார்க்கும்போது தான் ஓகே இப்போலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். செகண்ட் வந்து என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இப்போ வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதில் 100 கொஸ்டின் வந்து நமக்கு மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து வந்துடும். ஸோ அதனால் எல்லாருமே ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்க சொல்கிறாங்க, நம்மளும் அதையே படிப்போம். ஓகேவா? இது வந்து நாட் அட் ஆல் டீச்சிங் மெத்தட். இது ஜஸ்ட்டு நான் என்ன மெட்டீரியல் வச்சுருக்கேன், நான் என்ன வாங்கியிருக்கேன், நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுற vlog தான். ஸோ இதில் வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து உங்கள் கூட சேர்ந்து படிக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். நான் ஒரு டீச்சர்லாம் கிடையாது. ஸோ என்னோட சில இது வந்து எனக்கே தெரியாமல் இருக்கிறதால நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியல அப்படிங்கிறத. ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கரெக்டாக டீச் பண்ணல அப்படின்னு எதுவும் சொல்லிடாதீங்க. நானும் படிக்க தான் செய்கிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து படிக்கிறீங்க. வி ஆர் டுகெதர், அவ்வளோதான். ஸோ வந்து இப்போ வந்து இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நானே சொன்னேன், இந்த சீர் ப்ளஸ் இளமை அப்படிங்கிறதுக்கு எனக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா சீர் இளமை அப்படிங்கிறது வந்து நான் வந்து சீர்மை ப்ளஸ் இளமை தான் படித்தேன். பட் ஆனால் இங்கே வந்து சீர் ப்ளஸ் இளமைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து டபுள் செக் பண்ணுறோன்னா பண்ணிக்கோங்க. பட் இது வந்து கண்டென்ட் இது நானாக மேக் பண்ணல, இது வந்து ஒரு விஷயத்துலேருந்து நான் எடுத்தது தான். கூகுள்லேருந்து, டெலிகிராம்லேருந்து, அந்த மாதிரி நானும் பல இடத்துலேருந்து எடுத்து தான் நான் படிச்சுட்ருக்கேன். அதை உங்ககிட்ட ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இது வந்து வெறும் vlog அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு டாபிக் படிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நம்ம வந்து படிப்போம், நெக்ஸ்ட்டு இன்னும் படிப்போம், இன்னும் படிச்சுட்டே இருப்போம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் மீ அண்ட் தென் வந்து தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.